டாக்டர் கௌரவ் காந்தி இவர் ஒரு சாதனையாளர். குஜராத் மாநிலத்திலே பிறந்திருக்கிறார். சென்னையிலே தான் அவர் மருத்துவமனை நடத்தியிருக்கிறார். தன்னுடைய 40வது வயதுக்குள்ளே 15,000 இதய அறுவை சிகிச்சை செய்ததாக சொல்கிறார்கள். 15,000 பேருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணியிருக்கிறார் சொன்னா மிகப்பெரிய சாதனையாளர். ஆனால் என்ன விதி? அவர் இரவும் பகலுமா கண் விழித்து அத்தனை பேரை காப்பாற்றி இருக்கிறார். ஒரு நாள் மருத்துவமனையில் இருக்கிற போது லேசான நெஞ்சு வலி அவருக்கு. வயது சிறிய வயது தான். சரி, ஒரு மாத்திரையை போட்டு விட்டு வீட்டுக்கு போயிருக்கிறார். வீட்டுக்கு போன உடனே லேசா நெஞ்சு வலிக்குது. பக்கத்திலேயே ஒரு இசிஜி சென்டர் இருக்கிறது. அங்க போய் இசிஜி எடுக்கிறார். நார்மல் என்று காட்டுகிறது. இதயமெல்லாம் நன்றாக இருப்பதாக அது காட்டுகிறது. அந்த கருவி காட்டுகிறது. வீட்டிலே வந்து படுக்கிறார். படுத்த அடுத்த நிமிடம் ஹார்ட் அட்டாக், இறந்து போனார். காப்பாற்ற முடியவில்லை. 15,000 இதய நோயாளிகளை அறுவை சிகிச்சை மூலமாக, தன்னுடைய கல்வி மூலமாக, திறமை மூலமாக காப்பாற்றிய ஒரு மனிதரை மிகச்சிறிய வயதிலே ஒரே நிமிடத்திலே காலம் கொண்டு போய்விட்டான். ஒரே நிமிடத்தில் ஹார்ட் அட்டாக் பலியாகிவிட்டார் என்றால் யாருக்கு எப்போது என்ன வந்து சேரும்? அந்த மாமனிதரை, அந்த மிகப்பெரிய மருத்துவரை எல்லாம் நினைக்கிற போது மனதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. அன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் அவர் நினைப்பாகவே இருந்தது. அந்த மனிதரை பார்த்ததில்லை. முகம் தெரியாத அந்த மருத்துவர் இரவும் பகலுமாக அத்தனை ஆயிரம் பேரை காப்பாற்றி இருக்கிறாரே, அவரை எல்லாம் ஏன் இந்த காலம் எடுத்துக்கொள்கிறது? என் கருணையே இல்லையா என்ற கேள்வி எல்லாம் கேட்க தோன்றுகிறது. இருந்தாலும் காலம், கடவுள் தன் கடமையை செய்து கொண்டே இருப்பார்கள். யாருக்காகவும் நிற்பதில்லை. உலகம் சுற்றி கொண்டே இருப்பது போல நடந்து கொண்டே இருக்கும். நேற்றிருந்தார் இன்றில்லை என்பதுதான் உண்மை.